பெரம்பலூர் தொகுதி மக்களின் 50 ஆண்டுகால கனவு திட்டமான ரயில்வே திட்டம் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என பெரம்பலூர் மக்களவை தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் உறுதியளித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் பாரிவேந்தர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். வீதி வீதியாக சென்று தாமரை சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த வகையில் உமையாள்புரம், செவந்திலிங்கபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து வெள்ளூர் கிராமத்திற்கு வருகை தந்த டாக்டர் பாரிவேந்தருக்கு வானவேடிக்கை முழங்க பட்டாசு வெடித்து கூட்டணி கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து காமாட்சிப்பட்டி கிராமத்திற்கு வருகை தந்த பாரிவேந்தருக்கு கூட்டணி கட்சியினர் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். அப்போது பொதுமக்களிடையே உரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர், நல்லவர்கள் ஆட்சி செய்தால் சந்தோஷம் வரும், கெட்டவர்கள் ஆட்சி செய்தால் கஷ்டம்தான் வரும் என தெரிவித்தார். 5 ஆண்டுகளில் தொகுதிக்கு செய்த பல்வேறு நலத்திட்டங்களை புத்தகமாக வெளியிட்டிருப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். அரியலூர், பெரம்பலூர், துறையூர், நாமக்கல் பகுதிகளை இணைக்கும் ரயில்வே திட்டம் நிச்சயமாக கொண்டு வரப்படும் என டாக்டர் பாரிவேந்தர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து தண்டலைப்புத்தூர் பகுதியில் தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டிய டாக்டர் பாரிவேந்தர் தன்மேல் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை என்றைக்கும் வீண் போகாது என தெரிவித்தார். மத்திய அரசுக்கு பெரம்பலூர் தொகுதிக்கு வழங்கிய தொகுதி மேம்பாட்டு நிதியான 17 கோடி ரூபாயை முழுமையாக மக்கள் திட்டங்களுக்காக செலவு செய்துள்ளதாக டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். சுட்டெரிக்கும் சூரியனை மறந்துவிட்டு கல்வி தெய்வமான சரஸ்வதி அமர்ந்திருக்கும் பீடமான தாமரைக்கு வாக்களியுங்கள் என பொதுமக்களிடம் டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டார். 5 வருஷத்துக்கான 25 கோடி பணம் கொடுத்திருக்க வேண்டும். கொடுத்தது 17 கோடி. அந்த 17 கோடியில் என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் என்னை யார் சந்தித்தார்களோ, மனு கொடுத்தார்களோ, அல்லது நாங்க போய் அவங்கள பார்க்கிற போது இந்த ஊர்ல இது தேவை என்று சொன்னார்களோ, அதையெல்லாம் வாங்கி கொண்டு அதை தீர்த்து கொடுத்திருக்கிறேன். உதாரணத்துக்கு பெரும்பாலான இந்த 17 கோடியில 42 வகுப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கேன். அரசு பள்ளிகளுக்கு வகுப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கேன். எத்தனையோ மேம்பாலங்களை கட்டி கொடுத்திருக்கிறேன். தரைப்பாலங்களை கட்டி கொடுத்திருக்கிறேன். 3 மேம்பாலங்கள், 9 தரைப்பாலங்கள் கட்டி கொடுத்திருக்கிறேன். மற்றவெல்லாம் வந்தாக்க அரசியலுக்கு வந்தா பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு நினைச்சிட்டு வருவான். நான் அரசியலுக்கு வந்து பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய கையில் இருக்கிற நிதி நான் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். மீண்டும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். அந்த 1200 மாணவர்கள் இலவசமாக உயர்கல்வி படிக்க வைப்பேன் என்று சொன்னேன் அல்லவா, அது தொடரும். அது மட்டும் இல்லாம 1500 குடும்பங்களுக்கு, முன்னாடி சொன்னது மாணவ மாணவிகளுக்கு, 1500 ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து, வறுமை கோட்டுக்கு உள்ளே கீழே இருக்கிற ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர்தர மருத்துவம் செய்யப்படும். 100 நாள் வேலை திட்டம் முதல்ல 100 நாளுக்கு பதிலாக 20-30 நாள் தான் கொடுக்கறாங்க. அதுக்கு மேல கொடுக்கறது இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள். அதை நான் பாராளுமன்றத்தில் பேசி உங்களுக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்தை உறுதிப்படுத்தி அதுபோல் மற்ற 150 நாளாக மாற்றி கொடுப்பேன் என்பது மட்டுமல்ல, அதே நேரத்தில் ஒரு நாள் அந்த தினக்கூலியை நான் உறுதியாக கொடுக்கவும் நான் ஏற்பாடு செய்வேன் என்பதை கூறிக்கொள்கிறேன்.